மத்தேயு 3:16, 17 வசனத்தை வாசிப்போம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். திறக்கப்பட்ட வானத்தின் ஆசீர்வாதங்கள். வானம் திறக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திறந்த வானம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு சபையிலும் அந்த ஊழியங்களிலும் ஒரு திறக்கப்பட்ட வானம் இருக்கணும். ஹல்லேலூயா. வானத்தை அடைப்பேன் என்று ஆண்டவர் உபாகமம் 28 நாம் பார்க்கிறோம். அப்ப வானம் அடைப்பட்டிருப்பது ஒரு சாபத்தின் அடையாளம். இன்றைக்கு நம்முடைய தேவ பிள்ளைங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் திறக்கப்பட்ட வானம் இருந்தால் அது ஒரு ஆசீர்வாதமான அடையாளம். அப்போ வானம் திறக்கப்படுவது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை குறிக்கிறது. இன்றைக்கு நமக்குள் திறக்கப்பட்ட வானம் இருக்க வேண்டும். அந்த அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. வானம் எப்பொழுதெல்லாம் திறக்கப்படுகிறது, அதற்கு தேவ ஜனங்கள் என்னெல்லாம் பிரயாசப்பட வேண்டும் என்று இன்னைக்கு நம்ம சில வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம். மத்தேயு 3:16 வாசித்திருக்கிறோம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று என்ன செய்தார்? கரையேறின போது வானம் திறக்கப்பட்டு அங்க என்ன சொல்லப்படுகிறது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இவருக்கு செவி கொடுங்கள். அப்போ வானம் திறக்கப்படுகிறது தேவனுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 15வது வசனம் வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. வானம் எப்பொழுது திறக்கப்படுகிறது? எல்லா நீதியும் நிறைவேற்றும் போது தேவன் நமக்கென்று சொல்லியிருக்கிற நீதி நியாயங்கள் எல்லாம் நமக்கு நிறைய பைபிள் தெரியாதது இல்லை. நிறைய பைபிள வசனம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் அவ்வப்போது நம்ம என்ன செய்கிறோம்? அதுல நிலைச்சு நிற்க முடியல. ஒரு இடர்கள் வந்துடுது, சில மாம்ச கிரியைகள் வெளியே வந்துடுது. ஏதேன் தோட்டத்தில் வந்து அந்த பாம்பின் கிரியைகள் என்ன செஞ்சிருது? வந்து குடும்பத்துக்குள்ள வந்து சில நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் வார்த்தைகளை கொடுத்து அவ்வப்போது நம்ம என்ன செஞ்சிடறான்? அவன் யூஸ் பண்ணிட்டு போயிடுறான். அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் இராதபடிக்கு எல்லா நீதியும் நிறைவேற்றக்கூடிய தேவ பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. ஏதோ நான் பாதிக்கு கீழ்ப்படிஞ்சேன், பாதிக்கு கீழ்ப்படியல, 10 கட்டளை இருக்குது, 5க்கு கீழ்ப்படிஞ்சேன், 5க்கு கீழ்ப்படியல, அப்படி இல்லை. எல்லா நீதியும் தேவன் நமக்கென்று கற்றுக் கொடுத்த எல்லா நீதியும் நிறைவேற்றணும்னு பைபிள் சொல்லுது. அவர் சொல்லியிருக்கிற நியாயப்பிரமாணங்களில் ஒன்றை நாம் கை கொள்ளாமல் மீறினால் கூட எல்லாவற்றையும் மீறுவதற்கு அது சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாவற்றையும் கை கொள்ளக்கூடிய அந்த அபிஷேகம் நமக்குள் வர வேண்டும். அப்படியே வசனங்களை கேட்கும் போதே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீதி உள்ள வாழ்க்கை எனக்குள்ள இருக்கணும். தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த, தேவன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா நீதியும் நிறைவேற்றுகளாய் நான் மாறணும். அல்லேலூயா. அது எனக்கு ஏற்றால் போல எனக்கு எதெல்லாம் பாசிபிளா இருக்குதோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறது. எனக்கு எதெல்லாம் பாசிபிளா இல்லையோ, விருப்பம் இல்லையோ, அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருது. அப்படி இராதபடிக்கு வேதத்தில் சொல்லப்பட்டவர்கள் எல்லாவற்றையும் நான் செய்ய எனக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. எல்லா நீதியும் நிறைவேற்றினால் நமக்கென்று வானம் திறக்கப்படும். அல்லேலூயா. வானம் திறக்கப்படுறது மட்டுமல்ல, தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார். அல்லேலூயா. இவன் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். வானம் திறந்து கர்த்தர் சொல்லுவாரு, இந்த மகா என்னுடைய நேச மகள், நேச குமாரத்தி, இந்த மகன் என்னுடைய நேச பிள்ளை, நான் இவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று அநேகர் கண்டு கொள்ளத்தக்கதாக அந்த சத்தம் வெளிப்படும். அந்த ஆசீர்வாத நன்மைகள் வெளிப்படும். கர்த்தருடைய அந்த நன்மைகள் வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. என்னோட வசனம் சொன்னேன் நானு, இவருக்கு செவி கொடுங்கள் என்கிற சத்தமும் வெளிப்படும். அப்ப நம்ம தேவனுக்காக செயல்படுற காரியங்களுக்கு ஜனங்கள் செவி கொடுப்பார்கள். நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஜனங்கள் செவி கொடுப்பார்கள். அதுக்கு காரணம் வானம் திறக்கப்பட்ட வாழ்க்கை. நீதியோடும் நியாயத்தோடும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையில வானத்தை கர்த்தர் திறந்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக ஆதியாகமம் 22:15 வாசிக்கும் போது, கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும். அல்லேலூயா. இங்கே அடுத்தது ஒரு வானம் திறக்கப்படுகிறது. எங்கே என்றால், இங்கே ஆபிரகாமுடைய சம்பவம் நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம். இங்கே ஆண்டவர் அவனுடைய ஆசீர்வாதத்தை அவனுக்கு தேவன் கொடுக்கிறார். இன்க்ரீஸ் பண்றார் ஆசீர்வாதத்தை. என்ன பண்றாரு? அவரு
ஆசீர்வாத எல்லைகளுக்குள் அவரை கொண்டு போய் ஏற்கனவே நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், ஆசீர்வாத நன்மைகளை கொடுத்தார். ஆனா இப்பொழுது என்ன செய்யறாரு? அது கூடாக நடக்க பண்ணுகிறார். அந்த வார்த்தையிலே கர்த்தர் அவனை நடக்க பண்ணுகிறார். எப்படி என்றால், அங்கே தேவனுக்கு அவன் பயப்படுகிறவன் என்று அங்கே சாட்சியை அவன் கொடுக்கிறான். நான் இப்பொழுது கர்த்தருக்கு நான் பயப்படுகிறேன், அந்த பிரியமான புத்திரனை எனக்காக தகன பலியிடு என்று கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். ஆனால் அவன் எந்த மறுப்பும் சொல்லாமல் என்ன செய்கிறான்? தேவனுடைய சமூகத்திலே வந்து சொல்லப்பட்ட அந்த மோரியா தேசத்தில் ஒரு உயர்ந்த மலையிலே போய் அந்த பிள்ளையை அவன் என்ன செய்கிறான்? பலியிடுகிறான். 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேலும் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயந்திருக்கிறேன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எப்பொழுது வானம் திறக்கப்படுகிறது? அதுக்கப்புறம் தான் வானம் திறக்கப்பட்டு அவனுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எப்ப திறக்கப்படுது என்றால், என்றைக்கு நாம் தேவனுக்கு பயந்து. அல்லேலூயா. அநேக நேரம் தேவனுக்கு பயப்படாம நம்ம இருந்துடுறோம், மனம் பதறி பேசி விடுகிறோம். மாம்ச கிரியினால சில விஷயங்கள் நம்மளை அறியாமலேயே சாத்தான் அண்டர்டேக் பண்ணிடுறான். ஏன்? அந்த தேவனுக்கு பயப்படுற பயம் எப்போதும் என்னுடைய வாழ்க்கையில இருப்பதாக. அல்லேலூயா. உடனே அப்படியே உங்களுக்குள்ள ஜெபத்துல பண்ணிடுங்க, ஆண்டவரே நான் எப்போதும் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளை என்பதை நான் எப்போதும் வைத்துக் கொள்ள கிருபை தருவீராக. அல்லேலூயா. நம்ம பிள்ளையின் நெஞ்சியிலே மதீனம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் பிரம்பு என்ன செய்யுமா? அதை அகற்றும். அப்போது இந்த கர்த்தருக்கு பயப்படாத ஒரு தன்மை வந்துடும், ஒரு அடங்காத்தனம் வந்துடும், ஒரு கீழ்ப்படியாத. பாருங்க, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாமுடைய 3 குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்தான், விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். இப்படி அந்த ஆபிரகாமுடைய நிறைய நல்ல நல்ல குணங்கள் மேலக்க 3 தான் ஹெட்லைன் அவருக்கு. அந்த 3 நல்ல குணங்களிலே ஆபிரகாம் வளர்ந்தான், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். அவன் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்துதான் தன் தேசத்தெல்லாம் விட்டுட்டு வந்தான். என்னெல்லாம் சொன்னாலும் அங்கெல்லாம் நீங்க பலிபிடம் கட்டு, இங்க நீ கூடாரத்தை போடு, இந்த ஊருக்கு போ, நீ நடந்து திரி, நீ கண் பார்க்கும் பூமி எல்லாம், எதெல்லாம் தேவன் அவனுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார், அது எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. 2வது விசுவாசித்தான். கர்த்தர் சொன்னதை அப்படியே நம்பினான். சொன்னார், வா வானத்தின் நட்சத்திரங்களை பார், பூமியின் கடற்கரை மணலை பார், இப்படிதான் அவன் சந்ததி இருக்கும். அதை அவன் அப்படியே விசுவாசித்தான். அல்லேலூயா. விசுவாசித்ததுனாலதான் விசுவாசத்தின் தந்தையாவே அவன் மாறிட்டான். அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டான். இப்ப இந்த இப்படிப்பட்ட காரியம் ஆபிரகாமுக்கு இருந்தபடியினால் சரியான நேரத்திலே வானம் திறக்கப்பட்டது. எந்த நேரத்துல? கொஞ்சம் நேரம் தாமதிச்சா என்ன ஆயிருக்கும்? ஈசாக்கு பலியிடப்பட்டதுக்கு அப்புறம் வானத்திலிருந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அதுக்கப்புறம் கூட அந்த குழந்தையை அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? எப்படி இயேசு மல்கூசின் காதை ஒட்ட வைத்தது போல ஒட்ட வைக்கலாம், அது அடுத்த விஷயம். ஆனா அந்த சரியான நேரத்திலே வானம் திறக்கப்பட்டது. இன்னைக்கு நமக்கு சரியான நேரம் வானம் திறக்கப்படணும். அல்லேலூயா. சொல்லுவாங்களே, சரியான தவிச்ச வாய்க்கு சரியா தண்ணி கொடுக்கணும். அப்ப கொடுக்காம அப்புறம் பாலை ஊத்தி என்ன பிரயோஜனம்? தேவைப்படும் போது சில நன்மைகள், தேவைப்படும் போது ஆட்கள் நாளைக்கு வரட்டுமா, தேவைப்படும் போது வராம நாளைக்கு வந்து என்ன, நாளை கழிச்சு வந்து என்ன, தேவைப்படும் போது தான் தேவை. அல்லேலூயா. அதே போலதான் அந்த சரியான நேரத்துல வானம் திறக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில சொல்லுங்க, சரியான நேரம் வானம் திறக்கப்படணும். அல்லேலூயா. லேட்டா திறந்தா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. சரியான நேரத்திலே தேவன் எனக்காக, எங்கள் சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக வானத்தை திறப்பாராக. ஆமென். அப்ப என்ன சொல்லப்பட்டு? அவருடைய ஆசீர்வாதத்துக்காக வானம் திறக்கப்பட்டது. அப்ப இந்த வானம் திறக்கப்பட இன்னைக்கு நமக்குள்ள விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாய் மாறணும், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் மாறணும், கர்த்தருக்கு பயப்படுறவங்களாய் மாறணும். வானம் இன்னைக்கு யோசிச்சுப்பாங்க, என்னோட லைஃப்ல வானம் திறக்கப்படாம இன்னும் சில வெங்கலங்களை போல அடைப்பட்டு இருந்தா இன்னைக்கு எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லவர்களாய் நான் மாறணும், கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் நான் மாறணும். கர்த்தருக்கு பயப்படுறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த கீழ்ப்படுதல் உள்ள நபராய் என்னை கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. அடுத்தது என்ன சொன்னேன்? விசுவாசம், கீழ்ப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுறதுல என்னை கர்த்தர் கொண்டு வருவாராக. அடுத்ததாக நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணின. வானத்தில் யுத்தம் நடைபெற்றது.
அங்கே நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணின. இந்த சிசரா என்பவன் யார்? இவன் தேவ ஜனங்களை அடிமையாக்க யுத்தம் பண்ண வந்த ஒருவன் தான். யார் இந்த சிசரா? 900 இரும்பு ரதங்கள் வச்சிருந்தானா. எதுக்கு? யுத்தம் பண்ணி எல்லாரையும் அழிக்கணும். அதான் மோட்டிவேஷன். இப்படி நமக்கு விரோதமாய் இரும்பு ரதங்களை வைத்து அழிக்க வருகிற இந்த சிசராக்கு கர்த்தர் யுத்தத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அங்க வந்து அழிக்கணும்னு வச்சுக்கிறாரு. தேவ ஜனங்க யார் யார் எங்கெல்லாம் ஆடுறாங்களோ, என்னென்ன அழிவுகளை கொண்டு வராங்களோ, கடைசியில தேவனுடைய ஜனங்கள் முன்பதாக அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அழிக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஆவிகளின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவார். அல்லேலூயா. வானத்திலிருந்து வானம் திறக்கப்பட்டு நமக்காக யுத்தம் நடைபெறும். உனக்கென்று கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், எந்த குடும்ப பிரச்சனையா எதுவோ தலை ரொம்ப போட்டு அதுல மல்லு கட்டாதுங்க. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிடணும். ஆண்டவரே எனக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. வானம் திறந்து உங்களுக்காக தேவன் வந்து நிற்பார். சேனைகளின் அதிபதியாய் தாவீது கிட்ட வந்து நின்னார். அந்த உயர்ந்த மாம்ச மலையாகிய அந்த எகிப்தியனை அழித்து போடும்படியாக அவனோடு இருந்த படைபலம் என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அந்த வானம் திறந்து சேனைகள் அவனுக்காக இறங்கிற்று. இங்கே தேவ ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தேவ ஜனங்கள் முதலாவது பின்வாங்கி போறாங்க. அந்நிய காரியங்கள் அவர்கள். அதுக்கு வசனம் 5:8 நீங்க குறிச்சு கொள்ளுங்க. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நூதனமானது தெரிஞ்சு கொள்றோம். நம்ம காலாகாலமாய் பின்பற்றி வருகிற ஆவிக்குரிய சில காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு பெண்ணது இப்ப நூதனமாய் பின்பற்றுவது. தேவனை ஆராதிக்கிறதுக்கு நூதன காரியங்கள் வந்துடுச்சு. நூதன உபதேசங்கள். ஜெபங்கள்லாம் பெருசு இல்ல, தசமாகும் பெருசு கிடையாது, ஞானசம் நடக்க வேணாம். அப்படி இப்படி நீ உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு தான் முக்கியம். நீ எங்க நீ ஜெபிச்சாலும் கர்த்தர் வந்துருவாரு. நீ சபைக்கு போக தேவையில்ல, நீ ஜெபத்துக்கு போக தேவையில்ல. இப்படி நூதனமான வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை அழிவுக்கு நேராக சத்துரு போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நடி ஜெபங்களை ஞாபகம் வருது எனக்கு. சிறு பிள்ளைகள் உட்கார்ந்து இருப்பாங்க, வாலிப பிள்ளைகள் உட்கார்ந்து இருப்பாங்க, அப்புறம் பெரியவங்க, அதுக்கு அடுத்த ரூம்ல ஆண்கள். இப்படி எல்லாம் ஜெபத்துல உட்கார்ந்த நாட்கள் இருந்தது. இப்ப பாருங்க, பிள்ளைங்க வளர்ந்தாச்சு, காலேஜ், வேலைக்கு போற பிள்ளைகள் ஒண்ணும் செய்ய முடியாது. வீட்லயே இருக்கிற சிலர் என்ன செய்வது? அல்லேலூயா. நூதனமானதை பின்பற்ற ஆரம்பிச்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை அது அப்பா நாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் வருமே, இப்படி இதை சொல்லி என்ன செய்யறது? பேசுறது. இன்னைக்கு இதெல்லாம் மாறி நூதனமான காரியங்களை ஜனங்கள் தெரிந்து கொள்ளாதபடி தேவன் வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் எல்லாரும் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அப்புறம் ஜனங்களை எழுப்புகிறாள் தெபோராள். ஜனங்களை தேவனுக்காக எழுப்புகிறாள். ஜனங்களை தேவனுக்காக அவள் மாற்றுகிறாள். அப்புறம்தான் எதிரியோடு யுத்தம் ஆரம்பிக்குது. கர்த்தர் தேவ பிள்ளைகளோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துல மனம் திரும்பிட்டா, தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்துட்டா, தேவ சமூகத்துல மன்னிப்பு கேட்ட, ஆண்டவரே என்ற குறைகள் குற்றங்களை மன்னியும், நான் நூதனமானதை நான் தெரிந்து கொண்டு நான் உம்மை பின்பற்றாமல் இருந்த என் குறைகளை நீ மன்னியும் என்று சொல்லி ஒருமனப்பட்டு தேவன் ஒன்றை நாம் திரும்பும் போது அங்க என்ன உண்டாகிறது? அங்கே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. வானம் திறந்து நமக்காக யுத்தம் உண்டாகும். கர்த்தர்ட்ட சரண்டர் நம்மளை பண்ணிட்டோம்னா, தேவனுடைய பாதத்துல நம்மளை அர்ப்பணிச்சிட்டோம்னா, நமக்காக கர்த்தர் எழுந்தருளுவார். கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. அல்லேலூயா. அந்த சுதந்திரித்துக் கொள்ளும் போது எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் சிதறடித்து நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. ஆதியாகமம் 28:12 வாசிக்கும் போது, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார். அடுத்ததாக வானம் திறக்கப்படுகிறது. எப்பொழுது? ஒருவன் படுத்து நித்திரையாயிருக்கிறான். அங்கே அவன் தலைமாட்டில் ஒரு சொப்பனம் காணப்படுகிறது. அங்கே கர்த்தர் காண்பிக்கிறார், உனக்கென்று நான் என் வானத்தை திறந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த யாக்கோபுக்கென்று வானம் திறக்கப்பட்டது. இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவனாய் இருந்தா? குணசாலியும்
கூடாரவாசியுமாய் இருந்தான். தேவனுடைய குணங்களினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய கூடாரங்களில் இருக்கிறவனாய் இருந்தான். அவன் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். அவன் தாய் சொல்லுகிறார், நீ என் சொல்லை மாத்திரம் நீ கேட்டு செய். தேவனுடைய சொல்ல மாத்திரம் கேட்டு 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 செய்ய செய்ய நமக்கென்று கர்த்தர் வானத்தை திறக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சகோதரன் அவன் வனசஞ்சாரி, அவன் தாய் தகப்பனுக்கு நோவா இருந்தான். அவங்க பிடிக்கலன்னா அதைத்தான் செய்வான். சில பிள்ளைங்க பாருங்க, பிடிக்கலன்னா அதைத்தான் செய்யும். உனக்கு பிடிக்கலையா, இதோ நான் செய்யறேன், இது அப்படி செய்யாத அப்படின்னா என்ன செய்ய மாட்டாங்க, இதை செய்யினா செய்ய மாட்டாங்க, செய்யாதனா செய்வாங்க. என்னெல்லாம் பிடிக்கலையோ அதை தான் செய்யறமா. ஜெனரேஷன் நிறைய வளர்ந்துட்டு வருது. ஆனாலும் தேவ பிள்ளைகளை கர்த்தர் அப்படி அல்ல, அது செய்யறதை செய்கிறவர்களாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. நெகேமியா 9:15 வாசிக்கும் போது, அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி, அவங்க பசிக்கு வானத்திலிருந்து நன்மை, சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், பசிக்கு மன்னா, தாகத்துக்கு தண்ணீர் எல்லாம் கொடுக்கிற, காடைகளை கொடுக்கிறார். நம்ம சரீர பிரகாரமான நன்மைகள் எப்படி தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் வானத்தை திறக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், சபையின் வாக்கு தத்தங்களை நாம் எடுத்து அதுக்கு நேராக நீங்கள் பிரயாணப்படும் போது, அதுக்கு நேராக உங்க வாழ்க்கையை நீங்கள் அமைத்து நீங்கள் ஓடும் போது உங்களுக்கு என்று வானம் திறக்கப்படும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சபைக்கென்று வாக்கு தத்தம் இருக்கிறது, தரிசனம் இருக்கிறது. இது தரிசனம் இல்லாத சபை அல்ல, வாக்கு தத்தம் இல்லாத சபை அல்ல. தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற பெரிய தரிசனம் உண்டு, பெரிய வாக்கு தத்தங்கள் உண்டு. அதற்கு நேராக போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலே கர்த்தர் வானத்தை திறப்பார். அல்லேலூயா. இந்த தரிசனத்தோடு இந்த வாக்கு தத்தத்தோடு யாரெல்லாம் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கென்று வானம் திறக்கப்படும். நல்லா கவனிங்க. வேற யாருக்காவது வேற எந்த தேசங்க வானம் திறக்கப்படுச்சா? இல்ல. யாரு காணும் பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரிக்க யாரெல்லாம் புறப்பட்டு வந்தார்களோ, எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தார்களோ அவர்களுக்குத்தான் வானம் திறக்கப்பட்டது. தேவன் நமக்கென்று வாக்கு பண்ணினதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேவனோடு, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு, ஊழியக்காரங்களோடு இணைந்து கைகோர்த்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாத நன்மைக்கென்று யாரெல்லாம் நீங்க எகிப்தை விட்டு, பழைய வாழ்க்கையை விட்டு, அடிமைத்தனத்தை விட்டு புறப்பட்டு வருகிறீர்களோ உங்களுக்கென்று கர்த்தர் வானத்தை திறக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் எங்க சபையோடு, எங்க ஊழியக்காரரோடு, எங்க தரிசனத்தோடு நாங்கள் கலங்கோத்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கென்று நீங்கள் வானத்தை திறப்பீராக. அந்த உரிமை நமக்கு கிடைக்குது இல்ல, சும்மா உரிமை கிடைக்காது. ஏதோ ஒன்று கணவன்னா இவர் எனக்கு கல்யாணம் பண்ணினார் அதனால எனக்கு உரிமை, அவருடைய எல்லாவற்றுக்கும் எனக்கு உரிமை இருக்குது. அல்லேலூயா. அப்படிதானே? பிள்ளைகள், ஆமா நான் இவங்களுடைய பிள்ளை அதனால எனக்கு முற்றிலுமாக உரிமை இருக்குது. அதே போலதான் தேவன் எனக்கு கொடுத்த, எங்க சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்துக்கு நேராக ஓடாதவங்களுக்கு உரிமை கிடையாது. சும்மா வேணா வந்துட்டு போலாம். ஆனா இன்னைக்கு அதோடு இணைந்து ஓடும் போது உங்களுக்கு அந்த வானம் திறக்கப்பட்டு என்ன கொடுக்கிறாரா? மன்னாவை கொடுக்கிறார். ஆசீர்வாத எல்லைகளுக்குள் நம்மை கொண்டு போக கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். மார்க் 6:41 அது சொல்லப்பட்டிருக்குது. 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசு எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, ஏன் தெரியுமா? ஆகாரம் தந்தவரை துதியுங்கள். ஆகாரம் எங்க இருந்து வருது? எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போனாரு, நான் வேலைக்கு போனேன், அதனால எங்க வீட்டுல இன்னைக்கு பிரியாணி, சிக்கனு, கிரேவி, அது இதுன்னு சொல்றோம்ல. ஆகாரம் எங்க தெரியுமா வருது? மேல இருந்து வருது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வானம் திறக்கப்படலைன்னா ஒரு பருக்க சோறு நமக்கு கிடைக்காது. எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. என் படிப்புனால அல்ல, அதனால என்ன வேணா சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய கரங்களிலே அவர் வானத்தை திறந்து ஆகார நன்மைகளை போடால் ஒழிய நமக்கு விதவிதமான ஆகாரம் இல்ல. ஆகாரம் தந்தவரை துதியுங்கள். ஆகாரத்தை யார் தருகிறார்? தேவன் என்னை உண்டாக்கினவர் தருகிறார். அவருக்கு வானம் திறந்து எனக்கு அப்பத்தை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுக்கிறார். வானத்தை திறந்து எனக்கு அந்த சரீர ஆசீர்வாதங்களை அவர் எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டை சாலையிலே கொண்டு வாருங்கள். 6வது பாயிண்ட சொல்லி கொண்டிருக்கிறோம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன். பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண
மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் சோதித்து என்று. பாருங்கள். அப்ப என்னன்னா, நீங்கள் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு. இன்னைக்கு தேவாலயத்தில் ஆகாரம், வசனம் என்கிற ஆகாரம். ஆகாரம் என்பது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற சோறு சாப்பிட்டு தானங்க எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் ஐசியூல ஒருத்தர் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் பரோட்டா சாப்பிட்டதுனால் பாதிக்கப்பட்டாராம். அப்ப பாருங்க, சிக்கன் தந்தூரி சாப்பிட்டு அட்மிட் பண்ணப்படுறாங்க, பரோட்டா சாப்பிட்டு சாகுறாங்க, ஷவர்மா சாப்பிட்டே சாகுற ஆட்கள் இருக்கிறாங்க தானே. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆகாரத்திலே ஒரு ஆசீர்வாதம் தேவன் தர வேண்டும். ஆமென். அப்போ ஆகாரம் மட்டுமல்ல நம்முடைய பிளஸிங், கர்த்தர் வசனம் என்கிற ஆகாரம். வசனம் என்கிற மனுஷன் அப்பத்தினால் அல்ல, வாயிலிருந்து புறப்படுற. கர்த்தர் பிழைத்திரு என்று சொன்னால் நான் பிழைத்திருப்பேன். ஹல்லேலூயா. எவ்வளவு கோடி கோடியாய் சொத்து சுகங்கள் இருந்தும், வீடு நிறைய ஆகாரத்துக்கு வேண்டியவைகள் இருந்தும் மனுஷன் தன் ஜீவனை இழந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த ஆவிக்குரிய ஆகாரம் வர 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 மனுஷங்க இழந்து போகல, மனுஷங்க தேவனுக்காக ஜீவன் பெற்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப கொடுப்பதினால் ஆசீர்வாதம். எப்ப வானம் திறக்குது? சத்தமா சொல்லுங்க. கொடுப்பதினால் வானம் திறக்குது. இன்னைக்கு கர்த்தருக்காக உதாரத்துவமாய் கொடுக்கிற ஆத்மா செழிக்கும். உதாரத்துவமாய் கொடுக்கிறவங்களா நம்ம மாறணும். ஹல்லேலூயா. சின்ன வயசுல எங்க சண்டே ஸ்கூல் ஞாபகம் வருது, சொல்லி கொடுப்பாங்க, நீ கர்த்தருக்காக கொடுக்க 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 உனக்கு பரலோகத்துல நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இங்க வச்சா என்னப்பா சேருது, அதனால கொடுக்கறதுல அது கொடுத்துட்டே இருக்கணுங்கிற தாட் அப்பதான் அதிகமா வந்தது. கொடுக்க கொடுக்க ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய கொடுக்க கர்த்தர் கிருபை தருவார். எத்தனை விரும்புறீங்க? கொடுக்க கர்த்தர் கிருபை தருவார். ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர்மா எங்க அம்மா நல்ல ஊழியங்களுக்கும் சபைக்கும் எங்க சர்ச்சில் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும், எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் எங்க அம்மா தான் முதல்ல கொண்டு வந்து எங்க பாஸ்டர் கையில கொடுத்துட்டு போவாங்க. நின்று பல பல பணங்கள் செலவு பண்ணி செய்வாங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்தது, ஆனால் இயேசு எங்க அம்மாவை சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. லட்ச லட்சமா நாங்க செலவு பண்ணல. இப்பொழுதும் எங்க குடும்பம், எங்க அம்மாக்களை எப்போதும் பணம் இருந்துகிட்டே இருக்கும் பாஸ்டர்மா, அதை நான் பார்த்திருக்கிறேன். அதனால நானும் இப்ப அப்படியே நான் கர்த்தருக்கு நல்லா கொடுக்க, ஊழியங்களுக்கு கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி சாட்சியா சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் உண்டு. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியிலே போடுவாங்க. அதனால இனிக்கி கொடுக்காம தாராளமாய் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொடுக்கும் போது வானத்தின், இதுலதான் வானத்தின் எத்தனை கனிகள்? பல 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 கனிகள். அப்போ நிறைய வானத்துல பல பல வானங்கள், ஏற்கனவே 7 வானம் 8 வானம் நிறைய வானங்களுக்கு வச்சுக்கோங்களேன். சரியா? அப்போ இந்த வானத்துல நிறைய வானங்களுடைய பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆதியாகமம் 21:17. வேகமாக. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கூப்பிடும் போது வானம் எப்ப திறக்கப்படும் சொல்லுங்க? கூப்பிடும் போது. ஆபத்து காலத்தில் என் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்ப ஆபத்து நேரத்துல மனுஷன் நோக்கி ஓடாதுங்க. குடும்பத்துக்கு ஜெபம் வைக்கலாம் சொல்லும் போது ஏதோ ஒரு பணம் தேவை, அதுக்கு பண தேவைக்காக அங்கதான் ஜனங்கள் மனுஷனை தேடி ஓடுறதான் அதிகமா இருக்குது. சிலர்கிட்ட சொல்லுவேன், நீ வேலைக்காக மனுஷனை தேடி ஓடுற, ஆங்காங்க ஓடுற நிப்பாட்டி ஜெபத்துல வை, கர்த்தர் உனக்கு வர வேண்டிய நன்மைகளை உன் கையில கொண்டு வந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, பிள்ளையின் சத்தத்தை அவர் கேட்டார். ஆபத்து நேரத்திலே அங்க தேடி ஓடாதுங்க. வந்து ஜெப நேரங்களை வந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபிங்க. கர்த்தர் ஆபத்து நேரத்தில் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வானம் திறந்து நமக்கு அங்கிருந்து ஆசீர்வாதம் வரும். சத்தத்தை என்ன செய்கிறார்? கேட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாத எல்லைக்குள் தேவன் நம்மை கொண்டு வருகிறார். ஜெபத்தை கேட்கிறவர், அதனால் பிழைப்பு உண்டாகிறது. வானத்தை திறந்து என்னத்தை கேட்கிறாரு? ஜெபத்தை கேட்கிறார். எப்படி வானம் திறக்குது? கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடும் போது வானம் திறக்குது. ஜெபத்தை கேட்கிறாரு, ஜீவனை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிங்க அப்போஸ்தலர் 10:11. வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும். வானம் இப்பொழுது திறக்கப்படுகிறது. எதற்காக?
இது சொல்லப்பட்டிருக்கிறது பீப்புள் சால்வேஷன், மனுஷனுடைய ரட்சிப்புக்காக. இந்த பேதுரு தேவனுடைய ஊழியக்காரன், ஒரு பெரிய அப்போஸ்தலர், அவன் கர்த்தரோடு பாரம் நிறைந்தவன். நீங்க பாரம் நிறைஞ்சவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்காக வானம் திறக்கப்படும். அல்லேலூயா. அவன் சொல்றான், உமக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தர்ட்ட முதல்ல சொன்னவன் அவன் தான். என்ன வந்தாலும் உமக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். என்னென்ன சிச்சுவேஷன் மாறினாலும் அவன் சொன்னதுதான், அவருக்காக மரிக்கவும் ஆயத்தமா இருந்தான். அப்படி தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு அந்த சால்வேஷன் ரட்சிப்புக்கு நேராக அவன் கொண்டு போகிற தாகம் உள்ளவன், பாரம் உள்ளவன் வாழ்க்கையில வானம் திறக்கப்படும். வானம் திறக்கப்பட்டு ரட்சிப்புக்கு நேராக நம்மை நடத்துவார். அநேக ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டுமா? உங்களுக்கு என்று வானம் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் கொர்நேலியு வீட்டுக்கு அவன் போகிறான். அங்கே வீடு நிரம்ப ஜனங்கள். இவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல, வீடு நிரம்ப ஜனங்கள். ஊழியத்துக்கு போறீங்க, ஐயோ 2-4 தான் வந்திருக்குது, துக்கமா இருக்கும். வீடு நிரம்ப ஜனங்கள் வந்தா எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இல்ல? வானம் திறக்கப்படணும். எத்தனை விரும்புறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள தேவன் மேல பாரம், கர்த்தருக்காக நான் உழைப்பேன், என் ஜீவனை நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி பாருங்க. உங்களுக்காக கர்த்தர் வானத்தை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆத்துமாக்களினால் தேவன் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 22:43 வாசிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அடுத்ததாக, நீங்க தேவனுடைய சித்தம் செய்யும் போது அநேக சோர்வுகள், தேவனுடைய சித்தத்துக்கு நேராக இயேசு போய் கொண்டிருக்கிறார். அவருக்குள் சில சோர்வுகள். ஏனென்றால் படப்போகிற பாடு மிகவும் பெரியது. அந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டும் என்கிற தேவ சித்தத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார். அதனால் அவர் கொஞ்சம் அப்படியே தடுமாறுகிறார். ஆனாலும் தேவ சித்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறார். ஒரு தூதன் வந்து பலப்படுத்தி தேவ சித்தத்துக்கு நேராக கொண்டு போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சித்தனா செத்து போறது மட்டும் இல்ல, நம்ம அனுதினமும் சாகணும், அது வேற விஷயம். இன்னைக்கு நீங்க தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற அந்த உள்ளத்துக்கு நேராய் நீங்கள் வரும்போது கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறந்து உங்களை பலப்படுத்துவார். ஊழியத்து நிமித்தமாக எந்த சோர்வுகள் வரலாம், நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்க முடியலையே, அதனால எந்த போராட்டம் வந்தாலும் இன்னைக்கு வானம் திறந்து கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். மனுஷன் பலப்படுத்த மாட்டான், மனுஷன் உங்களை இன்னும் பலவீனப்படுத்ததான் இருப்பான். ஆனா இயேசு பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்ய முடியாம எத்தனை பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க தெரியுமா? தேவ சித்தத்துக்குள்ள வர முடியாம, அந்த வாழ்க்கைக்குள்ள இருக்க முடியாம நிறைய பேர் போராடுறாங்க, அதனால வேதனைப்படுறாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய தூதர் இறங்கி வந்து உங்களை பலப்படுத்தி நீங்க தேவ சித்தத்துக்கு நேராக வாழ கிருபை தருவார். அல்லேலூயா. இந்த வானம் திறக்கப்படக்கூடாது, அதை சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 19:24 சோதோம் குமோராவுக்கு நேராக வானம் திறக்கப்பட்ட அக்கினியும் கந்தகமும் என்ன செஞ்சுதா? வந்து விழுந்து அழிவு வந்தது. தேவ பிள்ளைகளுக்கு மேல இப்படிப்பட்ட வானம் திறக்கப்படக்கூடாது. 2 ராஜாக்கள் 1:10 வானத்திலிருந்து அக்கினி வந்து இறங்கி 50 பேரை பட்சித்து போட்டது. தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமாய் ராஜா எழும்பி பேசும்போதுனால அந்த 50 பேர் வந்து கூப்பிட வராங்க, அதனால அக்கினி வந்தது. தேவ சித்தம் இல்லாமல் செய்யும் போது சில அந்நிய அக்கினிகள் வந்துடும். தேவ அக்கினி கூட வரலாம். ஆனால் இந்த அக்கினி வராதபடி கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் சபையும் காப்பாராக. அல்லேலூயா. யாத்திராகமம் 9:23 வானம் திறந்து கண்மலை இருட்டு, இப்படிப்பட்ட வாதைகள் அங்கே வந்தது. இன்னைக்கு வானம் திறந்து வாதைகள் வரக்கூடாது. அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில வாதைகள் வராத வாழ்க்கை, இன்னைக்கு நாள் ஆசீர்வாதமான வானம் திறக்கப்படணும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. எல்லாரும் இந்த வசனங்களை அநேகருக்கு எடுத்து கொடுங்க, அநேகருக்கு எடுத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. திறக்கப்பட்ட வானத்தின் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவாராக. எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. எல்லா 2 கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். வானத்துக்கு நேராக இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் கையில இருக்கிறது அப்படியே தூக்கி காமிக்கிறாரு. கையை உயர்த்தி வானத்தை நோக்கி பாருங்க. இன்னைக்கு வானத்திலிருந்து ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கைகளை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்திலிருந்து வருகிற அந்நிய அக்கினிகள்
கண்மலைகள், இப்படிப்பட்ட வானத்திலிருந்து வருகிற எந்த சாபங்களும் எந்த கிரிகளும் எங்களை தொடாதபடி கர்த்தர் அந்த வானத்தின் அடையாளங்களை அடைத்து போட்டு ஆசீர்வாத வானத்தின் அடையாளங்கள் எங்கள் மேலும் எங்கள் குடும்பத்தின் மேலும் எங்கள் சபையின் மேலும் ஊழியங்கள் மேலும் கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவீராக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்க எல்லா தலைமையில திறந்த வானம் உண்டாகட்டும் ஐயா. ஹல்லேலூயா. வானம் வெண்கலமாய் யாருடைய வாழ்க்கையில் இருக்க கூடாது. இன்னைக்கு அந்த வெண்கல வானங்கள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க கிருபை தருவீராக. எங்களை அப்படியே ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. வார்த்தைக்குள் வந்த எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.